மாயாண்டி ஜெயில இருந்து வெளியில வந்தாங்கிறதுக்கு உண்டான சாட்சிகளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம எப்படியும் தயார் பண்ணியே ஆகணும். அது முடிஞ்சாலும் முடியாட்டியும் கையில இருக்கிற கேசட்டை கொண்டு ஐஜிட்ட கொடுத்து அந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லணும். கவலையே படாதீங்க. நீங்க கேட்ட சாட்சி நாளைக்கு காலையில உங்க கையில 11 மணிக்கு இருக்கும். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். குட் நைட். நில்லு. நீ யாருக்குமா குட் நைட் சொல்ற? எனக்கு அவர் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் கூட கொஞ்சம் வேலையா கொஞ்சர வேலையா? அம்மா லலிதாம்மா, எனக்கு ரசகுல்லாக்கு ஒத்து வராதுன்னு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் உடம்பு புடியா புடிச்சிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி உங்க பாஷையில சொல்லுங்க. குட். என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நான் ரொம்ப பொறுப்போட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் ஜெயிச்சுடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா, அத பத்தி நான் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ருத்ரா ஹேவ் சம் சென்ஸ். நீ படிச்ச பொண்ணு. அந்த ஆளு 100% கிரிமினல். சாரி, நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க அந்த ஆளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு அவர் சரியான ரூட்ல போயிருந்தா இந்நேரம் அவர் போலீஸ்ல பெரிய லெவல்ல இருந்திருப்பாருன்னு. அந்த ரூட்ல நான் அவரை மாத்த போறேன். நீ உனக்கு அந்த ஆளை பத்தி சரியா தெரியாது. உன்னை தன் ரூட்ல கொண்டு போய் உன்னையும் கிரிமினலா மாத்திடுவான். ஜாகிரதை. நீங்களே என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு நீங்களே அந்த ஆளோட பழகிறத பார்த்து பொறாமப்பட்டா எப்படி? நான் வரேன். பொறாமையா? எனக்கா? கடைசியில் என்ன கல்யாண புரோக்கர் ஆக்கிட்டியா? சந்தோஷம். குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங். மணி 10 போகுது. கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளி. லலிதாம்மா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் எம்எல்ஏ சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ, போ போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் வேணா கூட்டு போறேன். ஆனா குளிக்க வேணா சொல்லிடாத. அது என்னால முடியாது. சரி போ. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு வந்துரு. ஆண்டவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான். ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். 3/4 கிணறு கரெக்டா தாண்டிட்டேன். இன்னும் 1/4 கிணறு தான் பாக்கி. அந்த 1/4 கிணறும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும்.